ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அன்றைய தினம் இருக்கு. வீட்டு நில வாசப்படியில் இதை தெளித்தோம் அப்படின்னா பணம் பல வழிகளில் வரும், 16 செல்வமும் சேரும். ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ் வருஷ பிறப்பு செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. இந்த செவ்வாய் அப்படின்னாவே மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு உரிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிழமைனா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில நிறைய பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க. அன்றைய தினம் இதை வீட்டு நிலவாசப்படியில் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. இதை மொதல் நாளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் இந்த தண்ணியை. அப்படி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற்காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைய தினம் தெளிக்கலாம். இன்றைய தினம் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கக்கூடிய யோகமாகவும் உங்களுக்கு இருக்குது. இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. நல்ல ஒரு கிழமை, நட்சத்திரம், திதி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் மட்டும், அதாவது சித்திரை 1 மட்டும் இந்த பரிகாரத்தை செய்கிறேன், அன்னைக்கு மட்டும் வீட்டு வாசப்படியில் தண்ணியை தெளிக்கிறேன் அப்படின்னா அப்படி செய்தாலும் செய்யலாம். இல்லை நான் தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாள் நான் செய்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வேண்டுனது 48ஆவது நாள் கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நம்ம ஆங்கில வருட பிறப்பு அப்படின்னா எதையோ ரெசல்யூஷன்னு சொல்லி சில நாட்கள் கடைபிடிப்போம். இந்த தமிழ் வருட பிறப்பன்று இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் நான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சித்திரை 1ல் இருந்து செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே மாற்றம் தெரியும். இதை தெளிச்சிட்டா போதுமா, எதுவுமே செய்ய வேணாமா, பணம் வந்துருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி இல்லைங்க. மலை எத்தனி பாடுபட்டாலும் கடுகத்தினி அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்வதை கேட்டிருப்பீங்கல்ல. எவ்வளவோ உழைக்கிறாங்க சில பேர். கூலி வேலை செய்கிறவங்களாம் கடுமையாக தானே உழைக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் ஏன் பணமே தங்க மாட்டேங்குது? மார்வாடிகள் பாருங்க, உழைக்காம ஒரே இடத்துல பணத்தை வட்டிக்கு விட்டுட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க கையில் எவ்வளவோ இருக்கே. ஏன் அப்போ உழைச்சா போதும்னா எவ்வளவோ கடுமையாக உழைக்கிறவங்க கையில் பணம் தங்கணுமே, ஏன் தங்க மாட்டேங்குது? ஏன் அவங்களுக்கு பணமே முதல்ல சேர மாட்டேங்குது? சில தாந்திரீக முறைகளும் பணம் வசிய செய்யக்கூடிய முறைகளையும் நம்ம செஞ்சு வர்றப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு கூட வரும். அதன் மூலமாக பணம் பல வழியில் நம்மளை தேடி வரும். அதனால் இந்த தாந்திரீக முறைகளில் இந்த பணம் வசிய முறைகள் இதெல்லாம் சித்தர்களும் மகான்களும் முன்னோர்களும் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சக்தி இருக்கு. கூட உழைப்பையும் போடுறப்ப நம்ம பணத்தை நமக்கு வசியம் பண்ணி நம்ம வீட்டுக்கு பல வழிகளில் நம்ம அதை தேடி வர வைக்கும். அதில் ஒன்று தான் இந்த வீட்டு வாசற்படியில் இதை தெளிச்சு பார்க்குறப்ப பணம் வரும் அப்படிங்கிற இந்த பதிவு. இதை செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமாக அதற்கு நல்ல பலன் இருக்குது. இந்த நிலவாசப்படியில தான் நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நிலவாசப்படியை மிதிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதவுல சைடில் மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறதெல்லாம் இதுக்கு தான். தினமும் வைப்பாங்க. நம்மளால முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வாழையாவது அந்த நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இந்த நிலவாசப்படி சுத்தமா இருந்தாதான் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதே போல வீடும் நறுமணமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அப்பதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தங்குவா, நிரந்தரமா வாசம் செய்வா அப்படின்னு ஐதீகம் இருக்கு. அது போல இந்த நிலவாசப்படியிலையும் நம்ம மேல எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா கட்டுவோம். திருஷ்டிக்காக, கண் திருஷ்டிக்காக அப்படின்னு நம்ம கட்டுவோம். அது கண் திருஷ்டியை மட்டும் போக்க வல்லதில்ல, வீட்டில் எதிர்மறை சக்தி, அதாவது ஸ்ரீதேவியோட அக்கா இருக்காங்க இல்லையா, மூதேவி, அவர்கள் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது அந்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாவும், புளிப்பும் காரமும். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களாம். அவங்கள உள்ள விடாம தடுக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் பச்சை மிளகாவுக்கும் இருக்கு. அதை கட்டுறோம். அதே மாதிரி உள்ள ஸ்ரீதேவியை வர வைக்கிறது, அதாவது மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்காக இந்த நிலவாசப்படியில் அந்த மேலே அதே இடத்துல அவங்களுக்கு பிரியமான சில பொருட்களை நம்ம தெளிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்க முடியும். அதனால தான் இந்த தாந்திரீக முறையை, வாசனை மிக்க இந்த தாந்திரீக முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால பணம் பல வழியில் நமக்கு தேடி வரும். சில பேர்லாம் இதை மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைன்னே வச்சுக்குங்களேன். மூட நம்பிக்கை கிடையாது. இது முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தாந்திரீக முறை. இதுக்கு சக்தி இருக்கு. இதை தெரிஞ்சிக்காம மூட நம்பிக்கைன்னு நீங்க சொன்னாலும்
எந்த ஒரு நம்பிக்கையோ அதை செய்யறப்ப நம்பிக்கையோட செய்யும் போது ஒரு நேர்மறை ஆற்றலானது நமக்குள்ள பரவும். 48 நாள் நம்ம செய்ய போறோம், தொடர்ந்து நம்ம இதை செஞ்சிருக்கோம், நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்குங்கிற எண்ணத்தோட நம்ம செய்யும் போது நிச்சயமா நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்காது. அதனால இந்த முன்னோர்கள் செய்த இந்த தாந்திரீக முறையை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாணத்தை கரைச்சி நல்லா தெளிச்சு வாசல்ல தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நிலவாசப்படியில வந்து மஞ்சளை நல்லா தடவுவாங்க, சைட்லலாம் தடவி குங்குமம் வச்சு தினமும் கோலம் போடுவாங்க. இப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறோம். நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இதை தான் பண்றோம். அதற்கு பதிலாக பச்சரிசி மாவு கலந்து அந்த கோலத்தை போடலாம். இல்லை சாதாரணமாக பச்சரிசி மாவை வந்து அப்படியே ட்ரையாக அரைச்சி கூட அதை கோல மாவோட கலந்து நம்ம கோலம் போடலாம். பச்சரிசியில் தானே நம்ம மகாலட்சுமி விரதம் எல்லாத்துக்குமே அந்த பச்சரிசினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியங்களை தானே வைக்கிறோம். அது மாதிரி இந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போது அவ்வளவு நல்லது. இது மாதிரி கோலம் போடுவது, அந்த இடத்துல வந்து நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம எப்பவும் செய்வோம், ரெகுலராக செய்வோம். இது இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். இது பல பேர் வந்து உணர்ந்த அனுபவம். இது தயாரிக்கிறதுக்கு வீட்டில் சாமி கிட்ட வைப்போம்ல, நல்லா ஒரு செம்பு பித்தளை செம்பெல்லாம் வச்சுருப்போம்ல, அது மாதிரி செம்பை எடுத்துக்குங்க. இதில் வந்து பன்னீரை வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. பன்னீர் வந்து ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தருக்கு தானே செய்ய போகிறீங்க, ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா போதும். இது ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க. இது முழுவதும் ஊற்றிட்டு இப்போ அந்த செம்புல வந்து நம்ம இந்த பன்னீரை ஊற்றிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம், ஏலக்காய், அடுத்தது கிராம்பு, அடுத்தது பச்சை கற்பூரம், இந்த 3ஐயும் போட்டு அதை நல்லா பவுடராக ஆக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா துளி இருந்தால் கூட போதும். அதை நல்லா போட்டு ஒரு கல்லில் அந்த பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிடுங்க. இதை அந்த பன்னீரில் போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு நல்லா சாமிக்கு போடுற இடம் வச்சுருப்போம்ல, அந்த மஞ்சளை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து மாவிளை வந்து எடுத்துக்குங்க. ஒரு இலையோ 2 இலையோ எப்படியோ எடுத்துக்குங்க கொஞ்சம். அதை எடுத்து அந்த நில வாசல்ல மேலே இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகாலாம் கட்டுவோமே, அந்த மேலே வந்து நம்ம வந்து இந்த மாவிளையால் எடுத்து இப்படி தெளிக்கணும். மாவிளை வந்து இன்னும் அதிகமாக நேர்மறை சக்தியை வந்து ஈர்த்து தரக்கூடியது. அதனால இந்த மாவிளையில வந்து நிலக்கதவு மேலே தெளிங்க. இந்த மாவிளையை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாளைக்கு கூட அதே இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லை மாவிளெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கையில் கூட தெளிக்கலாம். இந்த தண்ணியை தெளிக்கும் போது நீங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் தெளிங்க. இதை இன்றைய தினம் மட்டும் செஞ்சாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னாப்புல 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.